என்று சொல்லக்கூடிய உலகில் உள்ள ஆயிரக்கணக்கான மகளை கொண்டு வந்து உங்கள் பாதத்திற்கு போட்டு செய்யும் கணவனை கண்கண்ட தெய்வம் என்ற மனதால் எண்ணி என் பாதத்தை படைத்தபடியா இந்த கடல் சூழ்ந்த நதி உலகிலே 7 பிரிவுகள் எடுத்தாலும் நீயே எனக்கு மனைவியாக நானே உனக்கு கணவனாக வாழ்ந்திருக்க ஆசீர்வாதம் தருகிறேன். சிறந்த பதிலும் ஒரு சின்ன கேள்வி. கட்டிய கணவனிடம் ஒரு வார்த்தை என்ன 1000 வார்த்தைக்கு ஒரு வார்த்தை கேட்கட்டுமா? அழைத்ததொரு சேவை தாதிமாரை விட்டு அன்புடனே அழைத்து வா என்று சொல்லிடுறாமே, என்ன காரணம்? கலைவாணி, இன்ற தினத்துல நான் பிண்ட பிடிக்க போகணும். பிண்ட பிடிக்க போவதாக இருந்தா யாரப்பா இது? இருங்க தம்பி, நீங்களாம் ஒரு வேலை இல்ல. என்ன நாக்க அப்படியே அறுத்து சித்திரங்களை பத்திரங்களை கோடான கோடி பேர் நம்ம கிட்ட வர வாங்குவதற்காக வந்திருப்பாங்க. வாங்கிட்டு போல வந்துக்கிறாங்களா? ஒரு ஆளுதான் இந்த பையன் நினைக்கிறேன். தம்பி
சரிதானே? கேவல் நெய் இருந்தால் கேப்பாருக்கு மதி எங்க போச்சு? அடா மதிகட்ட மோடனே, மும்மூர்த்தி தேவர்ல நான் முதல் கடவுள். ஆமா, முதல் புரதந்தா பெருசு. அட முந்தனை பாடி வந்தேடா சத்தியலோகத்துக்கு அதிபதி அவரை பார்த்து அடிச்சிட்டீங்கன்னா நீ எவ்வளவு பெரிய ஆளா இருப்ப. டெல்லி எருமைக்கு வேணும். ஆமா, என்ன கேரளா பண்ணி யாருக்கு வந்து என்ன முடியுமா முடியாதா? முடியாச்சு. நான் ஒரு பொட்ட பிள்ளைங்கிறவங்க என்ன அடிச்சு விட்டேன்? சரியான முகத்தை மீச வச்சு ஆம்பளையா இருந்தா என் புருஷன் அடிச்சு அடிவாங்கிற கேஸ் பணிய முடியாது. என்ன சர்வ சாதாரணமா நினைச்சுக்கிட்டா இவன். ஏன்னா உன் பாவத்தை நான் பண்ண பாக்குற மக்கள் என்ன சொல்லுவாங்க? அடிச்சு பாடுறா கம்முட்டுல முண்டா இப்படியே போயிடலாவா? நமக்கு இந்த சத்தியலோகமே வேண்டாம். அப்பா என்னடா உனக்கு வேணும்? சத்தியலோகம் எனக்கு வேணும். சத்தியலோகம் உனக்கு நான் தருவேன். நீ வாங்கிட்டு போலான்னு வந்தியா? வாங்கிட்டு போ. என்னடா நீ தானே திண்டா முடிக்கிற பிரம்மதேவன்? அது நான் முடிக்கணும். அடிக்கிறான்னு தெரியுதுல்ல. இப்ப நான் கேக்குறேன் பாரு, அப்படியே விட்டுட்டு ஓடி போயிடும். என்ன வேணும்? பிண்டா முடிக்கும் தொழில் நான் செய்யணும். நீ கேட்ட உடனே தரத்துக்கு நான் என்ன முட்டாளா? தலையில தலையை வச்சுக்கிட்டு உன்னால ஒருபோதும் பிண்ட பிடிக்கும் தொழிலை செய்ய முடியாது. தர நீ வச்சுக்கோ. போய் வாங்கி குடி. என்ன நான் வாய மூடி இருக்கிறது உனக்கு வலிக்குதுடா? என்ன சிங்க முடிய என்ன தம்பி கொடை தட்டாத. என்னடி 4 நாளுக்கு மேல போயிருவேன். எனக்கு வேணும். என்ன தொழில் சகல நான் என் பொண்டாட்டி விட்டு தரல சொல்றேன். மாமா நல்ல கடிக்கிற ஐயோ அழகு மாமா. என்னது அடிக்கிற தப்பு இல்லை. அந்த கத்தி கூட பண்ண நேரத்துல கேட்டா எங்கடா பேரு என்ன? கண்ணே கலைவாணி சரஸ்வதி. உன் முண்டாடி பேரு உனக்கு தெரியுதா? ஆட்சி நீ என்ன எங்க உட்கார்த்தோ பண்ணாடு நாயா பண்ணலீங்க. யாருக்கு
ஐயோ அம்மா. நான் உட்காந்துட்டேன். வாடா. நான் எங்க உட்கார்ந்தேன்? சிம்மாசனம் எங்க? தயவு செய்து கூப்பிட்டு கூட ஒரு அடி அடிச்சிருங்க. தயவு செய்து பாருங்க, கால் ரத்தம் வருது. ஏன்னா இப்படி வேணா ஒரு அடி கூட அடிச்சுக்கோங்க. எனக்கு தோக வர மாதிரி இருக்குது. நீ சிரிக்காத, எனக்கு அழுவாச்சு வருது. வா. கீழே உட்காரு. எனக்கு ரத்தின சிம்மாசனம் எங்க? சிம்மாசனம் கேட்டு உட்கார்ற ஆளுங்களா? அவ்வளவுதானே. கண்ணு மணிக்கு யாரு கலந்து சொன்னா தெரியும். இங்க இது பொண்ணே சொல்லிருந்தேன். எல்லாம் பாருங்க, அகில உலகத்துல மிண்டா முடிக்கக்கூடிய பிரமா யா காலு அடியில என்னடா கீழே உட்காந்து சத்தியலோகத்துல வந்து இவ்வளவு ஒரு அட்டகாசம் பண்றியே. அட்டகாசமா அடிச்சு விடுங்க. நீ யாரு? மலையில் வாழக்கூடிய நான் தான் பரமேஸ்வரன். சரி, இந்த சீலவெல்லாம் அழுக்காய் பத்தி வந்து அந்த பொம்பளை நம்ம செட்டுக்கு வரும்போது 87 கிலோ இருந்துச்சு, இப்ப 66 கிலோ தான் இருக்குது. குறைஞ்சு போயிடும். யானை முதல் எறும்பு வரை 84 லட்சம் ஜீவபேதங்களுக்கும் உயிர் தந்து உருவளிக்கக்கூடிய பரம்பொருள் நாங்க பார்த்ததா இல்ல. ஓ, என்கிட்ட வந்தவனே நான் தான் சிவபெருமானுங்கிறியே. கேட்கிற நீ சொல்ற நீ முட்டாளா இல்ல கேட்கிறவன் நான் முட்டாளா? கேளுடா, கேடு கட்ட முட்டாளே. பரமனுக்கும் பார்வதிக்கு நான் பிறந்தேன்டாய், அதுக்கு மேல பதில் சொல்ல முடியாதா? போய் வருகிறோம். ஓடு. என்ன அர்த்தம் வேணா தின்னு விட்டு ஓட பிண்டா முடிக்கிற பிரமாவை திறந்து விட்டோ. நீ பாக்கு நீங்க ஆண்டு அடி வாங்கி செத்து வராத. நீ போடா. ஒரு அடி அடிக்க தூக்க வர மாதிரி இருக்குது. தூக்கு வருதா? இந்த அடி மாதிரி அப்படிங்க நானும் தெரியும். தருணத்துக்கு இப்பொழுது பிரம்மாவை துரத்தி விட்டோம். என்ன பரமனை புடிச்சு விட்டோம். இப்ப பரமனை புடிச்சு விட்டோம். அடுத்து தேவலோகம் தேவேந்திரன். ஆனா இது மாதிரியே தெரியாம போச்சு. இன்னும் இந்திரனின் தேவேந்திரனுங்கிறாங்கல்ல. இந்திரன் அவன் 3 லோகத்துக்கு அதிபதியா? ஆமாமா. அவனுக்கு எதுக்கு 3 லோகம்? தேவலோகம், அமராவதி, பொண்ணு லோகம். அடுத்து நம்மளுக்கு தான் வேணும். என்ன பண்ண சும்மாவா? அதெல்லாம் சும்மா தர்மத்துல கிடையாது. எதுவா இருந்தாலும் நானா இருக்கணும். பொறுமையா இருக்கு. ஆமா, ஒரு வெத்தலை கட்டாச்சுன்னா கூட வெத்தலை உங்களுக்கே இருக்கணும். நானா இருக்கணும். இப்ப ஒரு கோயில் விட இருந்துச்சுன்னா கூட, கோயில் ஊடா இருந்தா உள்ள உக்காந்து இருக்கிற கருவறையில் இருக்கும் தெய்வம் நானு. ஒரு கல்யாணம் கூட இருந்துச்சுன்னா, கல்யாண வீடா இருந்தா மணவரையில் அமர்ந்திருக்கும் மாப்பிள்ளை நானு. ஒரு பஞ்சாயத்தா இருந்துச்சுன்னா, பஞ்சாயத்தா இருந்தா தீர்ப்பு சொல்லக்கூடிய நாட்டாம நானு. ஒரு இலை கூட இருந்துச்சுன்னா இருக்கிறது அத போட்டு அழுகுற பணமே நீதான். ஐயோ ஐயோ, ஆடி ஓடி கோடி கோடியா தேடி தேடி ஒரு நாளைக்கு இந்த நாடி நின்று விட்டால் துர்மணம் அடிக்குது தூக்கடாமாங்க. மனங்காட்சி இருந்தாலும் அன்னைக்கு மதிப்பாங்களா? யாருமே பயிர கூட மதிக்க மாட்டாங்க. அன்னைக்கு என்ன சொல்லுவாங்க? போட போனோம்பாங்க. அங்க அங்க அப்படியே செத்தாலும் குடி வெட்டுறது மட்டும்தான் நீ நானும் தான். இப்பொழுது பிரம்மாவை துரத்தி விட்டான். அடுத்த கொலை தேவேந்திரனை பிடிக்க வேண்டும். வாடா பார்க்கலாம் தேவலோகம். அப்பப்போ உடனே ஸ்டடி பண்ணுவோம் தெரியாது.